RM34 நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த ஒரு படம் சொல்லலாம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி சார் கடைசியா நடிச்ச படம் வந்து சரியா போகல. ஏன்னா, அவரோட ஆக்டிங்கும் சரி, அதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதையும் சரி, இவருக்கு ஆப்ட்டா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பேரே ஃபர்ஸ்ட் மாத்திட்டாரு. ரவி மோகன் வந்து பேர மாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, அதற்கடுத்து சைன் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 11 மணிக்கு வந்து வந்திருக்கு. இந்த டீசரை நான் பார்த்துட்டேன். எனக்கு பார்த்த உடனே என்ன ஃபர்ஸ்ட் தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பேர் மாத்தினதுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு லக் இருக்காட்டுக்கு இவருக்கு. இந்த கதையை பார்க்கும்பொழுது கண்டிப்பா பெருசா ஓடப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தோணியிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் கன்டென்ட். அது மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் கன்டென்ட்டை ரொம்ப சர்க்காஸ்டிக்கா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து சொல்ல போற ஒரு படமா இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு இந்த டீசர் பார்க்கும்பொழுது. அது மட்டும் இல்லாம இந்த டீசர்ல குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய உண்மையான சம்பவங்கள்லாம் பேசுற மாதிரி இருந்துச்சு. ரவி மோகன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகர் தொகுதியில் நிற்கிற மாதிரியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஏன் தமிழகமாக மாறாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ நாள் பாதுகாப்புறோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தெளிவான விஷயங்களை இந்த டீசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து என்னடா அந்த டீசரில் இவ்வளோ ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க, படம் எப்படா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த டீசர் பார்த்தோன்னே வந்து வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசர் எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறனால நமக்குலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீசரோட அழகான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் கே பாபு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாடா படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் வந்து இப்போ படபடப்பான படப்பிடிப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க. எனக்கு டைட்டில் கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாஷா படத்தோட தீம் தான் வந்துச்சு. என் பேர் 17 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா, கராத்தே பாபு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. எனக்கு எப்பா ஏன்னா அது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கராத்தே பாபு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சாருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியுது. திருப்பி ஜெயம் ரவினே வருது, ரவி மோகன் சாருக்கு பெரிய ஹிட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசரும் சரி, இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இன்னொரு டீசர் வரப்போகுது ரவி மோகன் அவர்களுக்கு. என்ன டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SK25. அதுலேயுமே வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் பொலிட்டிஷனாக ஆக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஈவில் பொலிட்டிஷியன் விசஸ் ஒரு ஹீரோ அப்படிங்கிற கான்செப்ட் தான் அந்த படமும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் பொலிட்டிஷியன் விசஸ் ஈவில் பொலிட்டிஷியன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே பொலிட்டிஷியன் கதை. கண்டிப்பாக ஜெயம் ரவி சாருக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஹிட்டாக இருக்கிறதுக்கு பெரிய சான்சஸ் இருக்குன்னு நம்மளால வந்து சொல்ல முடியுது.